கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes டிராவலில் ஒரு 3 BHK வில்லா வந்து ரெடி டு ஆக்குபைக்கு வந்துருக்கு. 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் நம்ம ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்கோங்க. நல்லா ஒரு இனோவா மாதிரி ஒரு கார் பார்க் பண்ணுறதுக்கே ஒரு 2 கார் தாராளமாக பார்க் பண்ணலாம். அந்தளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். நமக்கு டீ குட்ல நீட்டான ஒரு என்ட்ரன்ஸ் டோர் கொடுத்துருக்கோங்க. 16க்கு 16 சொல்லிட்டு நீட்டான ஒரு ஹால் ஏரியா கொடுத்துருக்கோங்க. அதிலே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் செக்டர் தனியாக கொடுத்துருக்கோம். அது போக நமக்கு சாமி ரூமுக்கு மாதிரி தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோங்க. மூணுமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமாக தான் டெவலப் பண்ணியிருக்கோம். நல்லா ஸ்பேசியஸாக நல்லா ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி நல்லா நீட்டான ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம். 90% வரையுமே லோன் வைஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஓகே. ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டிடிசிபி பிளாட்ல கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes டிராவலில் ஒரு 3 BHK வில்லா வந்து ரெடி டு ஆக்குபைக்கு வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். வேற இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? நம்ம ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு அவென்யூ, காலப்பட்டி ஏர்போர்ட்ல ஜஸ்ட் ஒரு 10 minutes டிராவலில் நமக்கு ரீச் ஆயிடலாங்க. அதே மாதிரி இதில் வந்து 3 BHK இப்போ ரெடி டு ஆக்குபைல இருக்கு. இது இல்லாமல் இதில் பிளாட்ஸுமே ஒரு 4-5 பிளாட்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்கு. இது டோட்டலாக ஒரு 30 பிளாட்ஸ் போட்டிருந்தோம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 4-5 வில்லாவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. அது போய் இப்போ ரெடி டு ஆக்குபைல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ இந்த வில்லாவை பார்த்துடலாம் பிரதர். வாங்க பார்த்துலாம். இந்த வில்லா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 BHK கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் நம்ம ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே போய் பார்த்தாலே தெரியும். என்ட்ரன்ஸில் உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான ஒரு பார்க்கிங் கொடுத்துருக்கோம். நல்லா ஒரு இனோவா மாதிரி ஒரு கார் பார்க் பண்ணுறதுக்கே ஒரு 2 கார் தாராளமாக பார்க் பண்ணலாம். அந்தளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் நமக்கு. அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸ் உள்ள வந்தோடனே வாட்டர் டேங்க் ஒரு 6000 லிட்டர் கெப்பாசிட்டியோட நீட்டான ஒரு வாட்டர் டேங்க் பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா டீ குட்ல நீட்டான ஒரு என்ட்ரன்ஸ் டோர் கொடுத்துருக்கோங்க ஃப்ரண்ட்ல உள்ள வந்த உடனே. அது போக பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ்ல உள்ள வந்த உடனே 16க்கு 16 சொல்லிட்டு நீட்டான ஒரு ஹால் ஏரியா கொடுத்துருக்கோங்க. அதிலே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் செக்டர் தனியாக கொடுத்துருக்கோம். அது போக நமக்கு சாமி ரூமுக்கு மாதிரி தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோங்க. அதுக்கான உட்டன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு பக்காவாக 2 ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் கொடுத்துருக்கோம். நல்ல பெரிய சைஸில் நமக்கு விண்டோஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா நமக்கு நல்ல ஒரு வெளிச்சம் வரணும். ஏன்னா ஹால் ஏரியா தான் மெயினாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது. அதனால் நல்ல ஓப்பனிங் கிடைக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அது போக விண்டோஸ் எல்லாமே பிவிசியில் கொடுத்துருக்கோம். விண்டோஸ் பிவிசிலையுமே பார்த்தீங்கன்னாலே ஜென்ரலாக வெறும் ஓப்பன் டைப் மட்டும் கொடுக்காம அது மஸ்கிட்டோ நெட்டோட கொடுக்குற மாதிரி அதோட ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் செப்பரேட்டாக அதுலேயே மஸ்கிட்டோ நெட்டோட இருக்க மாதிரி இருக்குது. அதுலேருந்து அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா உள்ள நமக்கு டைனிங் கம் கிச்சன் மாதிரி நம்ம ஒரு ஸ்பேஸ் நல்லா நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். அதுலேயே ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே வார்ட்ரூப்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கான எல்லா டெவலப்மெண்ட்ஸும் நீட்டாக பண்ணி வச்சிருக்கோம் கிச்சன் ஏரியாவில். அது போக நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். மேலே 2 மாஸ்டர் பெட்ரூம் வந்து கீழே மாஸ்டர். எல்லாமே மூணுமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமாக தான் டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வார்ட்ரூப்ஸ் எல்லாமே பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு சின்ன யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸுமே பக்காவாக நீட்டாக கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஓப்பனிங் கொடுத்து அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கான சிஸ்டம் ஒர்க் மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் செப்பரேட்டாக நம்ம நீட்டாக கொடுத்துருக்கோம். அது போக அதில் எல்லாமே அட்டாச் பாத்ரூம், எல்லாத்துலேயுமே அட்டாச் பாத்ரூமாக தான் கொடுத்துருக்கோம். 3 பெட்ரூம்ஸுமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்டேர் கேஸ் வழியாக நம்ம மேலே போய்க்கலாங்க. அதே மாதிரி ரயில்ஸ் எல்லாம் எஸ்எஸ்ல பண்ணி நீட்டாக பண்ணி வச்சிருக்கோம். நமக்கு மேலே வந்த உடனே நீட்டான ஒரு லான்ச் ஏரியா மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோங்க. ஒரு சின்ன ஒரு சோஃபா செட் மாதிரி நீங்கள் போட்டு ஏதாவது ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். நீட் பக்காவாக பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு. அதே மாதிரி நமக்கு ரைட் சைடில் திரும்பின உடனே 2 பெட்ரூம்ஸ் இருக்குது. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11x10 பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமோட நமக்கு டெவலப் பண்ணியிருக்கோங்க. ட்ரெஸ்ஸிங்கான ஸ்பேஸ் கொடுத்து அதுலேருந்து நமக்கு உள்ளுக்குள்ள பாத்ரூம்குள்ளே போகிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இங்கேயுமே இப்போ நம்ம இப்போதைக்கு நாங்கள் வார்ட்ரூப்ஸ் பண்ணி முடிக்கல. இப்போ நம்ம எல்லாமே நம்ம ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மேக்ஸிமம் 10-15 டேஸில் நம்ம வார்ட்ரூப்ஸ் ஒர்க் எல்லாமே மேலே இருக்க 2 பெட்ரூம்ஸ்க்கு நம்ம பண்ணி தந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட் பெட்ரூமுங்க. இது வந்து நமக்கு 11க்கு 16 இதுவுமே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்கோம். இதுலையுமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கிளாசெட் வந்து எல்லாம் வால் மவுண்ட்ல பண்ணியிருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு எல்லாமே நீட்டாக இருக்கும். அந்த எலைட் ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்ஸ்லேருந்து வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு பால்கனி ஏரியா கொடுத்துருக்கோம். நல்லா ஸ்பேசியஸாக நல்லா ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி நல்லா நீட்டான ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம். அந்த பால்கனியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெக்ரியேஷன் மாதிரி ஈவினிங் டைம்ஸ் எல்லாம் உட்காருறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு தாராளமாக நல்ல ஒரு ஃபீல் குட் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே நீங்கள் ஹாலில் இருந்து எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு விண்டோ சைஸஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள நல்ல ஒரு வெளிச்சம் வரட்டுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அது போக நீங்கள் மேலேயுமே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு
அதுலேருந்து ஸ்டேர்ஸ்லேருந்து மேலே போனால் மேலே ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் வந்து இதுக்கு கொடுத்துருக்கோம், ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டோர் ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமுக்கு பக்கத்துலேயே நீங்கள் இந்த கிளாஸ் இது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த கிளாஸ் இது எதுக்குன்னா உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிறதுக்காக மேலேருந்து டே டைம்லேயே நமக்கு நல்லா வெளிச்சமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரியும் கொடுத்துருக்கோம். ஸ்டேர்ஸ்க்கு மேலே டேரக்ட் மேலே கிளாஸ் செட்டப் மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் வாட்டர் டேங்க்கு கீழே ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த வாட்டர் டேங்க் வந்து மேலே 2 வாட்டர் டேங்க் வச்சு தந்துடுவோம். இன்னும் வந்து நல்ல தண்ணிக்கும் இன்னொன்று வந்து போர் வாட்டருக்குமே ரெண்டுத்துக்குமே செப்பரேட்டாக ஒரு வாட்டர் டேங்க்ஸ் வச்சு தந்துடுவோங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 4 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கும். அந்த இதில் பார்த்தீங்களா தெரியும், வீடியோவில் பார்த்தீங்களா தெரியும். அது போய் இன்னும் ஒரு 2-3 வீடு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் பிளாட்ஸ் வேணும்னாலும் பிளாட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஒரு 4-5 பிளாட் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது இதுலேயே. அது இல்லாமல் வில்லாவை இப்போ நம்ம ரெடி டு ஆக்குப்பை நம்ம பார்த்த வீடு இப்போ ரெடி டு ஆக்குப்பையில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்குங்க? இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு காலப்பட்டி 4 கார்னர்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 2 to 2.5 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சஸ்குள்ளே தான் நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. ஏர்போர்ட்லேருந்து வந்தீங்கன்னா 2 ஆக்சஸில் வரலாம். ஒன்று காலப்பட்டி 4 கார்னர் பிடிச்சும் வரலாம், இல்லை தொட்டிப்பாளைய பிரிவுலேருந்து வந்தீங்கன்னா ஒரே ரோடு உங்களுக்கு டைரெக்டாக வந்து நம்ம ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் நம்ம ப்ராஜெக்டே நமக்கு டைரெக்டாக ரீச் ஆகிடலாங்க. இந்த பின்னாடி இருக்கிற இந்த 3 BHK வில்லா என்ன காஸ்ட் வரும், எவ்வளோ லோன் பர்சன்டேஜ் பண்ணி தருவீங்க? நம்ம வில்லா பார்த்தீங்கன்னா நமக்கு 1,20 lakhs பட்ஜெட் வருதுங்க. ஓகே, நம்ம ப்ரைஸ் நெகோஷியபிள் தான், எக்ஸாக்டாக இந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம டைரெக்டாக வாங்க சைட் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே இருந்துச்சுன்னா நம்ம ரேட் ஃபைனலைசேஷன் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% வரையுமே லோன் வைஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஸோ அரௌண்ட் நம்ம ஒரு கையிலேருந்து ஒரு 15 to மேக்ஸிமம் 20 lakhs வரைக்கும் மேக்ஸிமம் சொல்கிறேன் இருந்தாலே போதும். ரிமைனிங் எல்லாமே நம்ம லோன்லேயே மூவ் பண்ணிக்கலாம். அது ஸோ இன்னும் இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும் இல்லை புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோஸ் கால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ பிரதர்.